உட்காந்துங்க. என்ன மாதிரி வாலிபர்கள் எல்லாம் எந்திரிச்சிருங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பெந்தகோஸ்தே சபைக்குன்னு ஒரு அல்லேலூயா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப அப்படியே மார்ச் பாஸ் பண்ணலாமா? சும்மா அப்படி சொத்தையால இருக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் முன்பாக செல்லும். ஆண்டவர் முன்னாடி இருக்கிறாரா இல்லையா? யாரு முன்னாடி எல்லாம் கர்த்தர் இருக்கிறார்? யாரு முன்னாடி எல்லாம் கர்த்தர் இருக்கிறார்? இப்ப ஆண்டவர் போயிட்டு இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 2014 ஆண்டவர் எனக்கு முன்பாக போயிட்டு இருக்கிறார். கடந்து போயிட்டு இன்னைக்கு 29 ஆண்டவர் 31 ரெடியா நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பின்னாடி சும்மா நடக்கிறதா நம்முடைய வேலை. நடக்கலாமா? அப்படியே மார்ச் பண்ணுங்க பாஸ்டர். அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீரனாடி நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீரனாடி நடந்திடுவோம். காடானாலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேலானாலும் ஆமென். வெற்றி நடை கர்த்தருக்கு பின் நடப்போம். இயேசுவில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். இயேசுவில் கை வைத்திட்டோம், கை கட்ட வேண்டாம், கையை வீசி பார்க்க மாட்டோம். ஓ வெற்றி கொடி, ஆமென். கையை உயர்த்தி வீரனாடி நடந்திடுவோம். ஆமென், ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீரனாடி நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆமென் கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. பக்கத்துல பார்த்து அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீரனாடி நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நான் வீரனாடி நடந்திடுவோம். கரந்தட்டி
கரந்தட்டு கரந்தட்டு கரந்தட்டு. ஓரா பாபா பாபா பா ஷாட்ட ரகபடா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். உலகத்திலே எந்த மனுஷனு கொடுக்காத வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். உலகத்துல எந்த மனுஷன் சொல்லாத வார்த்தைகளை கொடுக்கிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். ஆமென். அப்பா சொல்லுவார் கடைசி வரைக்கும், புருஷன் சொல்லுவார் கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். ஆமென். அடுத்த தெருவுக்கு போனா அதே ஆளுகிட்ட இன்னொரு ஆளுகிட்ட போய் சொல்லுவார். சில பேர் இருக்காங்க பாருங்க, இந்த காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவன் 3 to 4 நின்னா அடுத்த காலேஜ் பஸ் ஸ்டாப்ல 4 to 5 நிப்பான். அல்லேலூயா. இங்க என்ன வாக்கு தத்தத்தை சொல்றானோ, இங்க என்ன பிராமிஸ் பண்றானோ, சேம் பிராமிஸ வேற இடத்துல போய் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அல்லேலூயா. பிராமிஸ் எல்லாம் ஒண்ணுதான், ஆள் தான் வேற. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு தேவன் உண்டு என்று சொன்னார் எங்க அப்பா கர்த்தர். கரந்தட்டு நான் ஆராதிக்கிற கர்த்தர். அவர் சொன்னதுதான், அவர் வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்ததுதான், அவர் வாக்கு தத்தம் பண்ணினால் வாக்கு தத்தம் பண்ணினதுதான். அவர் மாற மாட்டா, அவர் மாற மாட்டா. யாக்கோபு உன் கூட வருவேன்றாரு. மோசே சொல்ற ஆண்டவரே உம்முடைய வழியை எனக்கு காண்பீங்க. என்ன கேட்கிறாரு? வழியை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னா லெப்ட்ல போ, ரைட்ல போ, இல்ல ரிவர்ஸ்ல போ, இல்ல நேரா போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒதுங்கி இருக்கலாம். என் கர்த்தர் சொல்றாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்ல. நீ அலைந்து திரிய வேண்டாம், சரியாய் உன்னை நடத்துவேன் மகனே, சரியாய் உன்னை நடத்துவேன் மகளே. என்னை நம்பி வந்துட்ட இல்லையா? அல்லேலூயா. ஏசப்பாவை நம்பி வந்து பாருங்க, சரியான டைரக்ஷன்ல நடத்தி கரம் பிடிச்சு நடத்துகிறவர் முன்பாகவே கடந்து செல்லுவார். அது பள்ளமாக இருக்கலாம், முட்களாக இருக்கலாம், செங்கடலாக இருக்கலாம், யோர்தான்களாக இருக்கலாம், வனாந்தரங்களாக இருக்கலாம், பள்ளத்தாக்குகளாக இருக்கலாம், அது துக்கமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். என் கர்த்தர் முன்பாக போகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் கர்த்தர் முன்பாக போறாமே. அல்லேலூயா. ஆமே. அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஒவ்வொரு நாளும் தொழித்திடட்டும், இரவு பகல் கூட இருந்து என்றென்றுமாய் நடத்திடுமே, இரவு பகல் கூட இருந்து என்றென்றுமாய் நடத்திடுவே. உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும், உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் நடத்தினவர். ஆமே. பகல்ல மேகம் வருகிறது, ராத்திரியிலே நெருப்பாக கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு ஜனமும் அனுபவிக்காத மகிமையினாலே வெளிப்பட்ட ஒரு தேவன் உண்டு சொன்னார் நாம் ஆராதிக்கிற பரலோக தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ராத்திரியெல்லாம் நெருப்பு எரிகிறது, பகலெல்லாம் மேக ஸ்தம்பத்தினாலே நடத்தி கொண்டிருக்கிறார். மோசே சொல்லுகிறார், அக்னிக்கு நடுவில் இருந்து பேசின தெய்வத்தை போல ஒரு தேவனை நீ கண்டது உண்டா? என் கர்த்தர் நெருப்புக்கு நடுவில் இருந்து பேசுகிறவராக இருக்கிறார். பற்றி எரிகிற ஜுவாலிக்கிற அக்னிக்கு நடுவில் இருந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒரே ஒரு மோசையோடு கூட பேசுவதற்காக சீனாய் மலையில இறங்கி மலை முழுவதும் அக்னியாக மாறுபடியாக இறங்கின கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த கூடார சபைக்கு மேலாக அக்னியாக இறங்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட பேசணும்னு நினைச்சிட்டாருன்னா எந்த இடத்திலும் தம்முடைய மகிமையோடு கூட இறங்குவதற்கு என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
நான் நடக்க ஆரம்பிச்சுட்டா என் வழியை காண்பிப்பதற்காக அவருடைய சமூகத்தை எங்க வேண்டுமானாலும் அனுப்புவதற்கு கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் முன்னாடி இருக்கிறார்? என் முன்னாடி கர்த்தர் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் வலது பார்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கரந்தட்டேன் அல்ல, நான் இடறுவதில்லை, நான் தள்ளாடுவதில்லை, நான் விழுந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, நான் தோற்று போவது இல்லை. நான் நடக்கிறது ராஜாதி ராஜாவாகிய பரலோக தேவனாகிய கர்த்தருக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய துக்கம் எல்லாம் மாறட்டும், வேதனை எல்லாம் மாறட்டும், கவலை எல்லாம் வாசல்ல செருப்பு காட்டும் போதே கழட்டி போட்டணும். அல்லேலூயா. நம்ம ஷூவை கழட்டி வீசுற பாருங்க, அங்கேயே துக்கத்தை விட்டுட்டு வந்துடணும். உள்ளே வரும் பொழுது எனக்கு வழி காண்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் சமூகம் முன்பாக சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், மோசே வழியை காட்டுறது மாத்திரம் என் வேலை கிடையாது மோசே, உனக்கு முன்பாக என் சமூகத்தை அனுப்பி இருக்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகம் கர்த்தருடைய பெட்டி முன்பாக சென்று அவளுக்கு இளைப்பாறு கூட இடத்தை அவருடைய சமூகம் தேடி கண்டுபிடித்ததாம். அல்லேலூயா. 2014 கால் வைக்க போகிறோம். எங்கு நாம் அமர வேண்டும், எங்கு வேலை கிடைக்கணும், எங்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், எங்கு கர்த்தர் நம்ம தங்க வைக்கணும், எங்கு நம்முடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கணும், அடுத்து எங்கு கிளை ஊழியத்தை ஆரம்பிக்கணும், அந்த இடத்தை எங்கு நம்ம சபைக்கான இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அங்கு கொண்டு போய் நம்ம அமர வைக்கிற வரைக்கும் அவருடைய சமூகம். நல்ல கைத்தட்டுங்கள, ஒரு சந்தோஷமே இல்லையா? அல்லேலூயா. அவருடைய சமூகம் முன்பாக போய்கொண்டிருக்கிறார், அவருடைய பிரசன்னம் போய்கொண்டிருக்கிறது, அவருடைய மகிமை போய்கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? என் பின்னாடி சும்மா நடந்து வா. அல்லேலூயா. அவர் பின்னாடி என்ன பண்ணணும்? சும்மா நடந்து வா. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் முன்னாடி போய் உனக்காக 2014 பிரவேசிக்க போகிறேன். 12 மாதத்திலோ இருக்கிற 365 நாட்களிலோ எந்தெந்த நாளிலே நன்மை செய்ய வேண்டும், எந்தெந்த மாதத்தில் அற்புதம் செய்ய வேண்டும், எந்தெந்த இடத்துல அற்புதங்களை கட்டளையிட வேண்டும், சகலவற்றை உனக்காக நான் முன்குறித்து உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். சகல கண்களுக்கு முன்பாக, தேசத்துக்கு முன்பாக, ஜாதி ஜனத்துக்கு முன்பாக நான் செய்யும் நன்மையை உனக்காக நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. 2014 முதல் தேதியில மாத்திரமில்லமா, ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலையும் கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். ஒவ்வொரு மாதத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். ஒவ்வொரு வாரத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். ஒவ்வொரு சூழ்நிலையில் கர்த்தர் பிரவேசிக்க போகிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக சென்று யாவையும் எனக்காக செய்து முடிக்க போகிறார். கரந்தட்டி கரந்தட்டி கரந்தட்டி. அல்லேலூயா. அமரலாமா? உட்கார்ந்து பார்க்கலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு திடமனதாயிரு. திகையாதே திகையாதே. கலங்காதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இல்லையா? கரந்தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். முதல்ல யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, கூட வருவேன். எங்க வராரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கூட வரார். மோசே கிட்ட சொல்றாரு, உனக்கு முன்னாடி போவேன். எங்க போறாரு? முன்னாடி போறேன். யோசுவாவுக்கு சொல்றாரு, நீ எங்க எல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் கூட வர போகிறேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. யோசுவா பலம் கொண்டு திடமனதாயிரு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கவில்லையா? நீ போகிற இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கு. நாம சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் புதிய வருஷத்துல நாம போற இடத்துல எல்லாம் நாம கூட இருக்க போறார். அதுக்காக டாஸ்மாக் கடையில போய் நிக்காதீங்க. ஆண்டவர் என் கூட வர போகிறார்.
குவார்டர் வாங்க தான் காசு இருக்கிறது. ஆண்டவர் ஆப் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் அங்கெல்லாம் வர மாட்டார். நம்முடைய நியாயமான சரியான இடங்களில நாம் போற இடத்துல எல்லாம் இருப்பாராமே. எந்த வீட்டுக்கு சத்தியத்தை சொல்ல போகிறோமோ என் கூடவே கர்த்தர் அந்த வீட்டுக்கு வர போகிறார். எந்த இடத்துல தொழிலுக்காக போகிறோமோ அந்த இடத்துல கர்த்தர் என் கூட வர போகிறார். எந்த இடத்துல துக்கமா போகிறேனோ அந்த இடத்துல எனக்கு கூட வந்து கர்த்தர் எனக்கு ஆறுதலை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் என் கூடவே வர போகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை போல ஒரு நல்ல தேவன் உலகத்துல தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கடவுளை தேடி மனுஷன் ஓடுறான். யார தேடி? சத்தமா சொல்லுங்க. கடவுளை தேடி போறான். நானும் ஒரு முறை எனக்கு இங்க குரோம்பேட்டையில ஒரு ECI சர்ச், அங்க அந்த அந்த இதுக்கு பேரு, அந்த ரோடுக்கு பேரு சர்ச் காம்பவுண்ட். அந்த இதுக்கு என்னமோ சர்ச் ரோடு. ஆமா, என்ன ரோடு? சர்ச் ரோடு. அந்த ECI பாஸ்டர் எனக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்டு அவர் லெட்டர் அனுப்பி கண்டிப்பாக பதில் கடிதம் எழுதவும் அப்படின்னு போட்டிருந்தார். நலமறிய ஆவல், கண்டிப்பாக கடிதம் எழுதுவோம், உங்கள் ஒப்புதலை தெரிவிக்கும். சரி, நானும் வந்து அப்புறம் என் லெட்டர் பேடை எடுத்து மிக்க நன்றி ஐயா, நானும் இந்த கூட்டத்திற்கு வருகிறேன், வணக்கம் எல்லாம் போட்டு கொரியர் பண்ணி அனுப்புனேன். கொரியர் பண்ணி அனுப்பிச்சா ஒரு வாரம் கழிச்சு லெட்டர் திரும்பி வருது. என்ன பண்ணுது? லெட்டர் திரும்பி வந்துச்சு. அப்புறம் நானும் மீட்டிங்க்கு வந்து அவரு, என்ன பிரதர் பதிலே போடல நீங்க? ஐயா பதில் அனுப்பினேன், இதோ பாருங்க கொரியர் திரும்பி வந்துருச்சுன்னு. அந்த அந்த தெருவுக்கு பேரு என்ன பேரு? சர்ச் தெரு. தெரு சர்ச் மட்டும் தெரியல அவனுக்கு. அல்லேலூயா. நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை, நம்ம போடுற லெட்டரே கொரியர்காரனை இல்லன்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். அவ்வளோ பெரிய சர்ச்சே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கொரியர் சர்வீஸ்க்கு. கடவுள்